ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வீல் சேர் இது எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வீல் சேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த சேரை யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் காட்டிலேருந்து ஒரு சோஃபாக்கு, அந்த மாதிரி நீங்கள் சோஃபாவிலேருந்து காட்டுக்கு, இல்லை காட்டிலேருந்து கம்மோடுக்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் மாடல். எலக்ட்ரிக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி பண்ணலாம், மேனுவல் பண்ண தேவையில்லை இதில். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இது எப்படி ஆன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஸ்டார்டிங் வச்சு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது இந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டன்ஸ் மூலயமா ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஹைட்டை ஏற்றிக்கலாம். அதே மாதிரி டவுன் பண்ணணும்னா இன்னொரு பட்டன், ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த பட்டனில் மட்டும்தான் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. இதுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த பட்டன் டச் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ரிமோட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப் பட்டன் நமக்கு உங்களுக்கு அப் ஆகும். ஃபுல் லைட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஸோ இதை நீங்கள் ரிமோட்லேயே கூட இந்த மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமோட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சீட்டுக்கு பின்னாடி லாக் இருக்கும். சீட்டுக்கு பின்னாடி இருக்க லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ பெட் ஐஸ் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஸோ நல்லா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி சாச்சா மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் சாச்சா மாதிரி எடுத்து பின்னாடி லாக் ஆகிடுச்சான்னு இந்த மாதிரி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு சேஃப்டி பெல்ட்ஸு அதையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் காட்டோட நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேரை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ஏற்ற ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்லனா நம்மளால் இதுக்கு வந்து கமோட் பக்கெட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை செட் பண்ணி நம்ம கமோட் சேராமல் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். தென் திரும்பி எப்படி பெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பெட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ பின்னாடி லாக் இருக்கும். ஸோ பின்னாடி அந்த லாக்கை நம்ம ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸரை நம்ம லைட்டாக சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு நம்ம சேரை வந்து வெளியில் எடுத்துடலாம். சார் இல்லாமல் நம்ம சேர்லேயே ரொம்ப நேரம் உட்கார வைக்க போகிறோம்னா உங்களுக்கு அது குஷனும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த குஷனை போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்டெண்டர் ஹேண்டிலுமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருவாங்க. அது வேணாம்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு பிரேக்ஸ் 4 வீல்லையுமே கிடைக்கும். அது மாதிரி பேக் வீல்ஸுக்குமே உங்களுக்கு பிரேக் இருக்குது. இந்த மாதிரி பேக் வீல்லையும் பிரேக் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீல் சேர் ஸ்டேபிளாக இருக்கும், எந்த மூமெண்ட்டும் இல்லாமல்.
பார்த்தீங்கன்னா இது சார்ஜர் அடாப்டருமே கொடுத்துருவாங்க. அது யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போட்டு கீழே உங்களுக்கு இங்கே ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீல் சேரை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சார்ஜ் போடணும். இந்த போர்ட்டரில் நம்ம சார்ஜ் போடணும். போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜுக்கு வந்து ஆஃபில் இருக்கும்போது கூட க்ரீன் இண்டிகேஷன் காட்டும். ஸோ உங்கள் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா up to 3 hours வரைக்கும் கண்டினியூ சார்ஜ் போடணும்.